ஹாய். இப்போ என்ன பண்ண போகிறேன்? வாங்க பார்க்கலாம். மீன் க்ளீன் பண்ண போகிறேன். இது என்ன மீன் தெரியுமா? மத்தி மீன். இருங்க. ஓகே, மத்தி மீன் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன். எங்கள் கேட்டு வேறு ஏஞ்சல் வேறு கத்துது. எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போமா? என்ன ஏஞ்சல்? தலை வேணாம், எனக்கு தலை எடுத்துடலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. தெரியுதில்ல? என்ன வேணும்? மீன் வேணுமா? வரையிற பச்சை மீன் சாப்பிடக்கூடாது. மத்தி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, எல்லாம் சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது. மத்தி மீன் பெரிய சைஸே இல்லை. இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்ப்போம். போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் குழம்பு வைக்குவேன். முதல் போய் குளிக்கணும். தலை போட்டாலும் நல்லா இருக்கும், இருந்தாலும் வேணாம், யார் சாப்பிடுவா? தலையோடு எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லட்டுமா? தலையோடு போடணும்னா பார்த்தீங்களா, இப்படி தான் தலையோடு போடுவாங்க. தெரியுதா? தலையோடு போடுவோம். நான் சாப்பிடுவேன், மீன் தலை சாப்பிடுவேன். எனக்கு அந்த மீன் கண் இருக்குது இல்லை, அந்த கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முள் அதிகமாக இருக்கும். மத்தி மீனில் முள் இருக்கும். அந்த முள் கூட பெருசாக ஒன்றும் இருக்காது, குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். அதை அப்படியே மென்று கூட சாப்பிட்லாம். நான் அந்த மீன் அப்படியே முழுசாக அப்படியே மென்று சாப்பிடுவேன். நைட்டுக்கு லைவில் சாப்பிட்டு காட்டுவாங்க. இந்த காரக்குழம்பு கேட்பான், மீனை சாப்பிட்டு காமி அப்படின்ட்டு. என்ன ஏஞ்சல், எப்படி கட்டு? இன்னும் வேணும்? என்னம்மா? வா, சாப்பிடக்கூடாது, கம்புன்னு உட்காந்து பார்க்கணும்.
கீழே இறக்கி விட்ருவேன். ஏஞ்சல் பச்சை சாப்பிடக்கூடாது. கீழே போறியா? சிச்சி தலையோடு போட்டால் லேட் ஆகுதுங்க. தலையை அறுத்து போட்டுடலாம். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தியா? எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுறதே பார்ப்பீங்க. இருங்க, இது எல்லாம் க்ளீன் பண்ணி டக்குன்னு அலசி ஃப்ரெஷ்ஷாக வந்து காட்டுறாங்க. முடியலப்பா க்ளீன் பண்ணி விடணும். ரொம்ப மீன் குட்டி குட்டியாக இருக்குதா, க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குட்டியோண்டு மீனாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ண தான் கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அலசிடுவோம். பாருங்க எவ்வளோ மீன் இருந்துச்சு, கொஞ்சம் ஆயிடுச்சு.
பார்த்தீங்களா, அலசியாச்சு. எவ்வளோ மீன் இருந்தது, கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. வரைங்க, உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பு, மஞ்சள் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஊறட்டும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்து தான் சமையல் பண்ணுவேன். சரியா? மீன் குழம்பு வைக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, எப்படி மீன் குழம்பு செய்கிற மத்தி மீன் குழம்புன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, இன்றைக்கி போட மாட்டேன் வீடியோ. ஏன் தெரியுமா? ஏன்னு கேளுங்க. தெரியாதுல்ல. மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்டா நல்லா இருக்காதான். ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் மீன் குழம்பு நான் இன்றைக்கி வச்சிருவேண்ணா, வீடியோவும் எடுத்துருவேண்ணா, போஸ்ட் பண்ணுறது மட்டும் நாளைக்கா போடுவேண்ணா. ஏன்னா வந்து நைட்டு வச்சு மீன் குழம்பு தான் நாளைக்கு சாப்பிடணுன்றதால உங்களுக்காக வந்து மீன் குழம்பு வச்சுட்டு நாளைக்கா போடுவேன். சரியா? டாட்டா, பை பை. மீன் குழம்பு வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் அண்ட் சி. அப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன்.